முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னையே சரணடைந்த உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காக தான் திருச்செந்தூர்லேருந்து இந்த தங்க வேலையை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இதனை தொட்ட உடனே நான் அனுப்பின நபர் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு. ஆமியன் செல்வமே, இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இந்த பண கஷ்டந்தாங்கிறது எனக்கு தெரியும். அதை போக்குவதற்காக மட்டும்தான் என்னுடைய தங்க வேலையை உன்னை தொட சொன்னேன். அதுவும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மகிமையும் அருளும் ஆசீர்வாதமும் எல்லாமே உனக்கு தெரியும் தானே. அதனால தான் உன்னை தூக்கி நிறுத்துவதற்காகவும் எல்லார் முன்னாலேயும் சிறப்பாக வாழ வைப்பதற்காகவும் இந்த தங்க வேலை தொட சொன்னேன். நீ கீழே விழுந்துட்டினா ஐயோ பாவம்னு சொல்கிறதுக்கு பல பேர் ஓடி வருவாங்க. ஆனால் அதுவே நல்ல நிலைமைக்கு உயர்ந்துட்டினா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒருத்தருக்கு கூட மனசு இருக்காது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுறவனை பாவம்னு சொல்லுவாங்களே தவிர நல்லா வாழ்கிறவனை பார்த்து பொறாம தான் படுவாங்களே தவிர்த்து பரவாயில்ல இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நல்லா வாழட்டும்னு மனசார வாழ்த்தக்கூடிய மனசு இந்த பூமியில் 99% மனிதர்களுக்கு இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு அது தெரியாது என் செல்வமே. பார்க்குறதுக்கு எல்லாருமே நல்லவங்க போலவும் இரக்கமுள்ளவர்கள் மூலவும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் போலவும் நடந்துக்கிட்டாலும் மனித குணமே இல்லாத அளவுக்கு மோசமான அரக்கர்களாக இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி போகட்டும், எது எப்படி இருந்தாலும் சரி, உன்னை வெறுக்கும் ஒவ்வொருவருக்கும் உன் வெற்றியின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். இப்போது இந்த தங்க வேலை நீ தொட்டதன் மூலமாக உன் வாழ்க்கையே தங்கம் போல ஜொலி ஜொலிக்க போகுது. அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க போகிற. உன் வாழ்க்கையில் வலியும் வேதனைகளும் இருந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது வலிமையும் நம்பிக்கையும் வெற்றியும் நிறைஞ்ச நாட்களை நீ வாழப்போகிறாய் என் செல்வமே. யார் உன்னை எங்கே குறை சொன்னாலும் சரி, அல்லது எந்த இடத்துல யார் உன்னை எப்படி அவமானப்படுத்தினாலும் சரி, அதே இடத்துல அவர்களால் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கேன். நீயும் அமைதியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் எல்லா மனிதர்களின் குணங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. யார் உன்னை குறை சொன்னாலும் உனக்கு பக்கபலமாக நான் இருந்து இந்த உலகத்தில் உன்னை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். யாருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் அந்த விதமாக நான் பதில் கொடுத்துக்கிறேன். நீ எப்போதும் உன்னுடைய முயற்சியை மட்டும் சரியாகவும் தெளிவாகவும் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலனாகவும் பரிசாகவும் நான் மாபெரும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. நான் தினமும் வெவ்வேறு உருவத்தில் உன்னை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னால் முடிஞ்சா மனிதர்களுக்குன்னு இல்லை, சின்ன சின்ன உயிரினங்கள் பறவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உணவோ அல்லது அவர்களுக்கு தேவையான தண்ணீரோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது உன் கர்ம வினைகள் குறைந்து காணாமல் போய்விடும். உன் வாழ்க்கையில் சாந்தியையும் சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் அன்பையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது உன் வார்த்தைகளாலேயோ உன்னுடைய செயல்களாலேயோ யாரையும் தப்பாக பேசவோ செய்யவோ வேண்டாம். உன் உடல் அளவிலோ மனசளவிலோ யாருக்கும் துன்பம் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நீ சக்தி வாய்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு யாருடைய நிலைமை எப்படி மாறும்னு இங்கு யாருக்கும் தெரியாதல்லவா. உனக்காக என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராயிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ மாபெரும் வெற்றியை பெறுவாய். நீ எதை தேடியும் போக வேணாம். இப்போ எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வேலானது அற்புதம் செய்ய போகுது. எப்போ இது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கான விஷயத்தை இப்போது நல்லபடியாக மகிழ்ச்சியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரமே உன் மனதை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அகற்றி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்வமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கும்போது என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன் கூட உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும். அடுத்த பிறவியில் உனது மகனாக நான் வந்து பிறப்பேன். உன் மடியிலேயே நான் வளரத்தான் போகிறேன்.
என்னை அன்பாக அரவணைப்போடு அள்ளி எடுத்து நீ கொஞ்சும்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தணும்னு முடிவெடுத்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏற்றம் வந்துக்கிட்டே இருக்க போது. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே. பாதுகாக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, பாசமான உறவுகளும் அவசியம் வாழ்க்கைக்கு தேவைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். பணத்தை எப்போ நினச்சாலும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய உறவுகளை உருவாக்குவது என்பது ரொம்ப அவசியமான விஷயம். காசு பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதாது. உனக்காக நல்லது நினைக்கவும் நல்லது செய்யவும் 4 மனிதர்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய எந்த மனிதரையும் நீ ஏமாத்திடக்கூடாது என் செல்வமே. தீமைகள் எவ்வளவுதான் உன்னை சூழ்ந்து வந்தாலும், நீ போகும் பாதை முழுக்க தடைகளே வந்தாலும், உன்னை கால் கடுக்க நிற்க வச்சுட்டு இல்லைன்னு உன்கிட்ட கைவிரிச்சாலும், பொய் சொன்னாலும், அல்லது வீண் பழிகள் சொல்லி உன்னை விரட்டி அடித்தாலும், உனக்கு வேணும்னே துரோகம் செஞ்சு உன்னை ஏமாற்றி கீழே தள்ளி விட்டாலும், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே கூட உன்னை வாழ வைக்க இந்த முருகன் உன் பக்கத்திலே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தர்றேன். நீ எதுக்காக கவலைப்படுறன்றதே எனக்கு புரியலை. கூடிய சீக்கிரம் உன் மனதை குளிர்விக்கும்படி நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் பிரிச்சுட்டு இன்பங்களை நிரந்தரமாக தருவேன் என் செல்வமே. நீ என்னதான் பொன்னாகவே பொருளாகவே வைரமாகவே இருந்தாலும் உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கையில் கிடச்சினா உன்னை சாதாரண கூழாங்கல் போல தான் பார்ப்பாங்க. அதுவே நீ சாதாரண கல்லாக இருந்தாலும் அருமை பெருமை தெரிஞ்ச அன்பானவங்க கையில் கிடச்சினா உன்னை அழகான வைரம்னு தான் நினைப்பாங்க. மொத்தத்தில் நீ எப்படிங்கிறது நீ சார்ந்து இருக்கும் இடத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் பொறுத்தது. உன்னுடைய அருமை பெருமை தெரிஞ்சாதானே உன்னை உயர்வாக நினைப்பார்கள். அதனால தான் தகுதியற்ற இடத்தில் இருக்கும் வைரமாக இருக்கும் உன்னை தகுதியான இடத்துக்கு சேர்க்கறதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன்னுடைய தரத்தை தீர்மானிக்கும் மனிதர்களையும் உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கும் மனிதர்களையும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். பெருசாக எந்த ஆசையும் இல்லாமல், எதுக்கும் பேராசைப்படாமல் அது வேணும் இது வேணும்னு நினைக்காம, யாரிடமும் எந்த பொய்யையும் சொல்லாமல், சிரிப்போ கண்ணீரோ எல்லாத்தையும் உனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எதை எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே கடன் இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். என்னுடைய அருளால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழப்போகிற. நீ முயற்சி செஞ்சால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. நிச்சயமாக உன் தோல்வியை நீக்கி உனக்கு நன்மை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் துன்பங்கள் எல்லாம் சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போகும். என் திருவடியை சரணடைந்த உன் வாழ்க்கையில் இருளும் இப்போது ஒளியாக மாறிப்போகும். துன்பங்கள் வந்தால் அது உன்னை சோதிப்பதற்காக வரலங்கிறத புரிஞ்சுக்கோ. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். இந்த முருகனை முழுமனதோடு சரணடைந்தால் அவர்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வார்கள் என்பதை உன் மூலமாக இந்த உலகத்துக்கே நான் புரிய வைக்க போகிறேன். என்னை வணங்கும் உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். துன்பங்கிற வார்த்தையை மறந்துட்டு எப்போதும் நிம்மதியாக இருக்க தயாராக இரு என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் கிரக பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகி நன்மைகள் பல நிகழத்தான் போகுது. தலைகீழா போயிருக்கிற உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதுனால தான் அதை சீர் செய்யும் வலிமையோடு உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் காட்டுறேன் என் செல்வமே. இப்போ நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் ஆலயத்துக்கு வராமல் இருந்துடாத. கஷ்டங்கள் வரும்போது தான் இன்னும் இன்னும் என்னை நீ இறுக்கமாக பிடிச்சுக்கணும். என் காலை எந்த அளவுக்கு இறுக்கமாக பற்றி கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன் கஷ்டங்கள்லேருந்து நீ விலகி நிற்கலாம். உன்னை சுற்றி சூழ்ந்து நடக்கும் சூழ்ச்சிகள் இருந்தும் சூழ்ச்சி செய்யும் மனிதர்களிடமிருந்தும் உன்னை தப்பிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போது உனக்கு துணையாக நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீ என்னை வழிபட்டதின் பலனாக
முருகா முருகானே என் நாமத்தை சொன்னதின் பலனாக எல்லா கஷ்டங்களையும் கேடுகளையும் கெடுதல் செய்பவர்களையும் தாண்டி உன் நிலைமையை உயர்த்த போகிறேன். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் எல்லாருமே தனக்குரிய தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் நீயே நல்லா வாழப்போகிறாய் என் செல்வமே. நல்ல வாழ்க்கையை வாழணும், இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சி முழு முனைப்போட முயற்சி செய்பவர்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க, காயப்படுவாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்வார்கள். அப்படிதான் உன்னையும் இந்த பூமியில் ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்த குழந்தை. நிச்சயமாக நீ ஜெயமாக, வசந்தமாக, அன்பான வாழ்க்கையை அழகாக, அற்புதமாக வாழத்தான் போகிறாய்.